அரோஹரா அரோஹரா என்ற முழக்கத்தோடு 7 நாட்கள் பழனி முருகனுக்காக நடைப்பயணம் மேற்கொள்ளும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள். தைப்பூசத்திற்காக வீதி முழுக்க நிரம்பியிருக்கும் காவடிகள். வர 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் அப்படின்றதுனால பல நூற்றாண்டு காலமாவே தைப்பூசத்துக்காக பழனிக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்கள் காவடி எடுத்தும் பாத யாத்திரையா போவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் தேவக்கோட்டையிலிருந்து பழனிக்கு முதலியார் காவடியிலிருந்து காவடியாகவும் நகரத்தார் காவடிகள் 42 சேர்ந்து மொத்தமா 43 காவடிகளோட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரைக்கு கிளம்பியிருக்காங்க. 3ஆம் தேதி தேவக்கோட்டை நகர பள்ளிக்கூடத்திலிருந்து காவடி எடுத்து புறப்பட்ட அவங்க நகரத்துடைய முக்கிய வீதிகள் வழியா சிலம்பனி ஸ்ரீ சிதம்பர விநாயகர் கோவிலுக்கு போயிருக்காங்க. அதை தொடர்ந்து அங்க இருக்க கோவிலுக்கு ஊர்வலமா வந்தடைஞ்சிருக்காங்க. அரோஹரா பூஜைகளுமே நடந்திருக்கு. 4ஆம் தேதி அதிகாலை நேரத்துல காவடிகளுக்கு பூஜை செஞ்சு காவடிகள் கிளம்பியிருக்கு. தேவக்கோட்டை எல்லையில காவடிகள் வழி நடக்கிலும் மயில் மாதிரி ஆட்டம் ஆடி அவங்க புறப்பட்டிருக்காங்க. காவடிகள் எடுத்துட்டு வரக்கூடிய வழியில அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்காகவே வேலுக்கு பன்னீர் அபிஷேகம், எலுமிச்சம் பழம் மாலைகள் அணிவிச்சு காவடிகளுக்கு துண்டு அணிவிச்சு பக்தர்களும் பொதுமக்களும் வழி அனுப்பி வைக்கிறாங்களாமா. அதை தொடர்ந்து காவடிகள் போகக்கூடிய வழியில அவங்களுக்கு பிஸ்கெட், சாக்லேட், பழங்கள் இந்த மாதிரி பல உணவு பொருட்களையுமே வழங்குறாங்க. காவடி எடுத்திருக்கக்கூடிய பக்தர்களும் அவங்க கூட இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்களும் 7 நாட்கள் பாத யாத்திரையா போய் பழனி ஆண்டவரை வழிபட்டு அவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற போறாங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.